அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது மே மாதம் 29ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து கார்த்தி வந்து அந்த இதை கண்டுபிடிச்சிருவார். யார் திருடுனாங்க அம்மனோட தாலியை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்துருவாரு. சாமிக்கு நிறைவாக பூஜை முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ரேவதிக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கும். எல்லாருமே வந்து கரெக்டாக உட்காரு ரேவதின்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு எல்லா நலுங்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அந்தனோட ஃப்ரெண்டோட பையனோட அந்த புடவையை எடுத்து கட்ட சொல்லுவாங்க. ஆனால் வந்து அம்மனோட மேலே நலுங்கு புடவை தான் கட்டுறதுங்கிறது ஐதீகம். அது கட்டினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து கார்த்தி சொல்லி ராஜா சேதுபதி ஐயா கொடுத்தாருன்னு ஊர்க்காரங்களை கூட்டிக்கிட்டு கார்த்தி வந்துடுறாரு. உள்ளே வந்தோடனே ஒன்று சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ இவன் என்ன மூக்கு வைத்தாப்புல இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிறாங்க. வந்துட்டு ஐயா அம்மா ராஜா சேதுபதி ஐயா தன்னோட பேத்திக்கு சாமியோட புடவையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நலுங்கு வைக்கிற அன்றைக்கி சாமி மேலே சாத்தின புடவையை கட்டுறது தான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காருங்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எந்த அவர் கொடுத்துட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதை நாங்கள் நம்ப மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துட்டு என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, சாமியோட புடவை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், அவங்களா கொண்டாந்து தாத்தா ஆசையாக கொண்டாந்து கொடுத்துருக்குறாரு, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஊர்க்காரங்கள்லாம் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா வந்து தன்னோட ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டோட பையனை தான் ரேவதிக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. சொந்த பேரனை வந்து கார்த்தி எம்டி அப்படின்னு சொல்லி ரேவதி நினச்சிட்ருக்குறாங்க. உடனே இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துட்டு அதெல்லாம் முடியாதும்மா, தாத்தா அனுப்புனதை தான் நான் கட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னம்மா இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அவர் ஆசையாக கொடுத்துட்ருக்குறாரு, என்னம்மா இப்படி அப்படி இப்படின்னொடனே சாமுண்டீஸ்வரி வேறு வழியே இல்லாமல் சரி போய் வாங்கி கட்டிக்கோம்பாங்க. உடனே ஆசையாக ரேவதி அந்த புடவையை வாங்கிட்டு போய் கட்டுவாங்க. சரி நான் போய் கட்டிட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டு உள்ளே போய் கட்டிட்டு வருவாங்க. எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரேவதி உள்ளே புடவை கட்டிகிட்டு இருக்கிறப்ப தன்னோட ஃப்ரெண்டோட அந்த பையன் என்ன பண்ணுவார்னா ஜன்னல் வழியாக அவங்க புடவை கட்டுறதை எட்டி பார்த்துட்ருப்பாரு. அதை பார்த்த ரேவதி போய் நல்லா நாலு சாத்து அடி நல்லா அடி போட்டுருவார். அத்தைன்னு கத்திக்கிட்டு உள்ளே ஓடுவான். என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் கத்திரி அப்படின்னொடனே இல்லைங்க இவர் அண்ணன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரேவதியும் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லோரும் வருவாங்க. வந்தோடனே எதுக்கு இவரை அடிச்சிங்க, நீங்கள் எம்டியாக இருக்கலாம், அதுக்காக எதுக்கு எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு அடித்தா கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா, காரணம் இல்லாமல் எதுக்கு அடிச்சிங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்று இருந்துட்டு அந்த காரணத்தெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க, மொத்தத்துக்கு அவர் தப்பு செஞ்சார், நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. என்னென்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோடனே சாமுண்டீஸ்வரி கணவர் அதாவது கார்த்தியோட மாமனாரும் பெரிய மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க, அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், இல்லைன்னா அவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரி என் பிள்ளையவே என் மாப்பிள்ளையை அடிச்சிட்டிங்களே, நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு, ரேவதி அவரை கேளு, இல்லைன்னா அவரை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் பதில் சொல்ல முடியாதுங்க, நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்ட்டு கார்த்தி கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு எல்லோரும் போனோடனே ரேவதி உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க. என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோஹிணி வந்துட்டு ரேவதி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவர் எம்டி சார் பண்ணினது, அவர் என்ன செஞ்சார், அவர் ஏன் என்ன பண்ணால் அவர் அடித்தாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேங்கிறாங்க. ஆமாம் நான் நேரில் பார்த்தேன், அதாவது அவன் அந்த மாப்பிள்ளை வந்து நீ ஜன்னல் வழியாக நீ புடவை மாற்றிட்டு இருக்கிறத எட்டி பார்த்துட்டு இருந்தான், நான் அவனை அடிக்க போகலான்ட்டு போகிறப்ப அதுக்குள்ளேயே அவர் வந்து அடிச்சிட்டாரு, இதுதான் உண்மை நடந்தது அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துட்டு இவ்வளோ கேவலமானவனாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் அம்மா என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் எம்டி சாரை போக சொல்லிட்டீங்க, அவர் எதுக்காக அடித்தார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன எதுக்காக அடித்தார் அப்படி, நான் உள்ள ரூமில் புடவை மாற்றிட்டுருக்கிறேன், அந்த ஜன்னல் வழியே எட்டி பார்த்துரு, இதெல்லாம் நீ நம்புறியா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை உண்மைதான், அவர் பார்த்தாரு, எட்டி பார்த்ததுனால தான் வேணா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறாங்க, ரேவதி ட்ரெஸ் மாற்றுறப்ப நீங்கள் ஐயோ இல்லை என் செல்ஃபோன் விழுந்துருச்சுன்னு நான் அப்படி செய்வேனாங்க அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களை நம்பி தான் இது பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களை நம்புகிறேன், ஆனால் அப்படி ஏதாவது உண்மைன்னு தெரிஞ்சுதுன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி.
உடனே ரேவதி இருந்துட்டு நான் போய் எம்டி சாரை கூட்டிகிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க. போனோடனே எம்டி சார்கிட்ட போயிட்டு நீங்கள் தயவுசெய்து வாங்க சார், தயவுசெய்து வாங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வரல, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, என்ன நடந்துச்சுன்னு அக்கா சொன்னாங்க, தயவுசெய்து நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும், கண்டிப்பாக வரணும் வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வழியாக அப்புறம் கெஞ்சி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு அம்மன் மேலே சாத்தின அதே புடவை கட்டிக்கிட்டு நலுங்கெல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நலுங்கு வச்சுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.